வணக்கம் குழந்தைகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் ஆங்கில பாடத்தில் த 7 சீட்ஸ் அப்படின்ற ஒரு பாடத்தை பற்றி படிக்க போகிறோம். அந்த பாடத்துக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன வார்த்தைகள், அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதல் வார்த்தை ஃபுட் ஹில் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். எ லோ ஹில் அட் த பேஸ் ஆஃப் எ மவுண்டைன், அதாவது மலைக்கு அடியில் உள்ள மலை அடிவாரம். மலைக்கு கீழே உள்ள அந்த இடத்துக்கு பேர் மலை அடிவாரம்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷில் ஃபுட் ஹில். அடுத்த வார்த்தை த்ரோன் அப்படின்னா த சேர் ஆஃப் த ரூலர் அப்படின்னா சிம்மாசனம், அதாவது அரசர்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய சிம்மாசனம் அல்லது அரியாசனம் அப்படின்னு பொருள். அடுத்தது நர்ச்சர் அப்படின்னா கேர் ஃபார் அண்ட் ப்ரொடெக்ட் சம்திங் வைல் தே க்ரோ, அதாவது வளர்கிற குழந்தைகளை நம்ம பாதுகாப்பாகவும் நல்லா கவனமாகவும் போஷாக்கோட நம்ம கவனிப்போம் இல்லையா, அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த நர்ச்சர் அப்படின்னு பேர். அடுத்தது prison, a place where people who do not follow the law are locked up. அப்படின்னா சட்டத்தை மதிக்காமல் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளுவாங்க இல்லையா, அவங்களுக்கு உள்ள இடத்துக்கு பேர் தான் prison, அதாவது சிறை. அடுத்தது brass, a metal made by mixture of copper and zinc, அதாவது தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்த ஒரு கலவை, அதாவது வெண்கலம். இந்த பாடத்தில் நமக்கு நேர்மையின் மதிப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. யாரையும் நம்ம ஏமாற்றக்கூடாது, நேர்மையாக இருக்கணும். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளுடைய நேர்மையை விட்டு கொடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை இந்த பாடத்தில் தெரிவிச்சிருக்காங்க. வாங்க பாடத்தை பார்ப்போம். இப்போ நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாம். பாடத்துடைய பெயர் த 7 சீட்ஸ். இப்போ பாடத்தை வாசிப்போம். லாங் அகோ தேர் வாஸ் எ கிங்டம் அட் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஆனைமலை. த கிங்டம் ஃப்ளரிஷ்ட் இன் ட்ரேட் அண்ட் ஆர்ட்ஸ் அண்டர் த ரூல் ஆஃப் தேர் கிங்ஸ் ரூல். He was respected and revered by all. முன்னொரு காலத்தில் ஒரு அரசர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஆனைமலை மலை அடிவாரத்தில் அவருடைய ராஜ்யத்தை வளர்த்து வந்தார். அவருடைய ராஜ்யத்தில் வியாபாரமும் கலையும் ரொம்ப செழிப்பாக இருந்தது. அவருக்கு ரொம்ப மரியாதையும் மதிப்பும் கொடுத்துருந்தாங்க மக்கள் எல்லாரும். இட் ஹேஸ் பீன் 30 years அண்டர் ஹிஸ் ரூல் நவ். அவர் அரசால ஆரம்பித்து 30 வருடங்கள் ஆகிவிட்டது. அவருக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது. One day the aging king woke up worried. He was getting very old and had no heir to take his place. He decided to adopt and raise a child as the heir. But he knew that the adopted child must be honest. ஒரு நாள் அவர் ரொம்ப கவலையோடு எழுந்திருக்கிறாரு. அவருக்கு ரொம்ப வயசாகிட்டே போகிறதுனால நமக்கு ஒரு வாரிசு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் ஒரு பிள்ளைய நம்ம தத்தெடுக்கணும் அப்படிங்கிறதையும் நினச்சி பார்க்குறாரு. தத்தெடுக்கப்படுற குழந்தை நல்ல நேர்மையான பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறாரு. டு ஃபைண்ட் த சைல்ட் ஹீ ஹெல்ட் எ காம்படிஷன் இன் ஹிஸ் கிங்டம் தட் வாஸ் ஓப்பன் டு ஆல். The competition had many levels and spanned for nearly 6 months. நேர்மையான குழந்தையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போட்டி ஒன்று நடத்துகிறாரு. அந்த போட்டி 6 மாத காலத்துக்கு பல கட்டங்களாக நீண்டதாக இருக்குது. At the end of it, 5 boys and 5 girls made it to the very last round. There seemed little to separate them. Each one of them was intelligent, strong and capable. அதாவது கடைசி முடிவில் 5 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் அவங்க செலக்ட் ஆகிறாங்க லாஸ்ட் ரவுண்டில். ஆனால் செலக்ட் ஆகிற 10 பிள்ளைகளுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அறிவாளிகளாகவும்
ரொம்ப தகுதியான பிள்ளைகளாகவும் இருக்கிறதுனால கடைசியாக ஒரு போட்டி வைக்கணும் அப்படின்ட்டு அந்த மன்னர் நினைக்கிறாரு. The king said, I have one last test for you all. The one who passes this test will be the winner. As you all know, the winner will be the heir to my throne. கடைசியாக நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் என்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு தகுதியானவர். He continued, our kingdom depends on agriculture, so the new leader must know how to grow plants. Here are 7 seeds of wheat for each of you. நம்மளோட ராஜ்யம் விவசாயத்தை நம்பியிருக்கு. அதனால் எல்லோருக்குமே விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதனால் எல்லாருக்கும் நான் ஒரு 7 கோதுமை விதைகளை கொடுக்குறேன். அந்த விதைகளை கொண்டு போய் வீட்டில் வச்சு நல்லா வளர்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. டேக் them home, plant and nurture them for 6 weeks. At the end of the 6th week, we shall see who has done the best job of nurturing them. That person will be the heir to the throne. இந்த விதைகளை கொண்டு போய் வீட்டில் வச்சு நல்லா வளர்த்து நல்லா பெரிய கோதுமையாக கொண்டுட்டு வரணும். அப்படி யார் நல்ல விதமாக வளர்த்து கொண்டு வர்றாங்களோ அவங்கள தான் இந்த சிம்மாசனத்துக்கு தகுதியானவராகவும் வாரிசாகவும் நான் நியமிக்க போகிறேன் அப்படிங்கிறத அந்த அரசர் சொல்கிறாரு. The children took their seats and hurried home. They all got a pot, prepared some soil and sowed their seeds. The entire kingdom was excited. They were all anxious to see who the next king would be. உடனே சிறுவர்களும் சிறுமிகளும் வேகமாக அந்த விதைகளை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு போனாங்க. அங்கே ஒரு தொட்டியை வாங்கி வச்சு அதில் மண்ணை போட்டு அந்த விதைகளை பூரா நட்டு வைக்கிறாங்க. அந்த விதைகள் நல்லா வளர்கிறதுக்காக நல்ல கவனிப்பு கொடுக்குறாங்க. மொத்த அரசாங்கமுமே இந்த விஷயத்தில் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது. யார் அடுத்த அரசராக வரப்போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. One of the finalists was Annie. The days stretched into weeks, but the seeds failed to sprout. Annie didn't know what had gone wrong. Annie and her parents were heartbroken. She had selected the soil with care, put the right manure and very dutifully watered it. She had even prayed over it day and night, and yet her seeds had not grown at all. ஃபைனலிஸ்டில் ஆனியும் இருந்தா. அவள் அந்த கோதுமை செடியை ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு இருந்தா. அதுக்கு சரியான உரங்கள் போட்டா, டெய்லி தண்ணி ஊற்றுனா. அதுக்கப்புறமா அந்த செடி நல்லா வளரணுன்ட்டு டெய்லி ப்ரே பண்ணிகிட்டே இருப்பாள். நாள் தவறாமல் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பாள். டெய்லி நைட் அவள் ப்ரே பண்ணுவாள். அதாவது அந்த கோதுமை செடி நல்லா வளரணும் அப்படின்னு. அப்படி இருந்துமே அந்த கோதுமை செடி வளரவே இல்லை. அவளுடைய பெற்றோருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. 2 பேருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. Some of her friends advised her to go and buy new seeds from the market and plant. After all, they said, how can anyone tell if they were the same seeds? Annie's parents had always taught her the value of honesty. They reminded her that if the king wanted them to plant just any wheat, he would have asked them to get their seed. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ கடை வீதிக்கு போய் வேறு ஏதாவது கோதுமை விதைகளை கொண்டு வந்து வளர்த்து நீ அரசர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு ஐடியாவை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவளுக்கு அது பிடிக்கலை. ஏன்னா அவளுடைய பெற்றோர்கள் எப்போவுமே நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, யாரையுமே ஏமாற்றக்கூடாது அப்படின்னு அவளுக்கு அடிக்கடி சொல்லி வளர்த்துருக்காங்க. அதனால் அவளுக்கு அந்த ஐடியா அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அந்த ஐடியாவை அவள் செயல்படுத்தவும் இல்லை. இந்த விஷயத்தை அவள் பெற்றோர்கிட்ட சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ அரியணைக்கு தேர்வாகலைனாலும் பரவாயில்ல, நீ கண்டிப்பாக இந்த மாதிரி ஏமாற்றக்கூடிய செயலை செய்யவே கூடாது, நேர்மையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க மறுபடியும் வலியுறுத்தி சொன்னாங்க. அரசரை பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது அப்படின்னு பெற்றோர் சொன்னதை ஆனியும் ஏற்றுக்கொண்டாள்.
If you use anything different from what the king gave, that would be dishonest. Maybe you are not destined for the throne. If so, let it be. But it would be wrong to cheat the king, they told her. Annie agreed. It had been 6 weeks now. The much awaited day had come. The children returned to the palace, each of them proudly carrying a pot of healthy seedlings. It was obvious that the other 9 had great success with their seeds. The king arrived. He was beaming looking. இப்போ அந்த 6 வாரங்களும் முடிச்சிருச்சு. அடுத்ததாக அந்த எதிர்பார்த்த அந்த நாளும் வந்துருச்சு. எல்லா குழந்தைகளும் தன்னுடைய தொட்டிகளை கொண்டுட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஆனியும் அவளுடைய தொட்டியை கொண்டு வந்திருக்கா. ஆனியை தவிர எல்லா குழந்தைகளுமே நல்லா அந்த கோதுமை செடியை நல்லா வளர்த்து வச்சுருக்காங்க. The king arrived. He was beaming, looking at the children and the pot of healthy seedlings. He began walking along the line of pots the children had kept. He asked each of them, "Is this what grew from the seeds I gave you?" And each of them responded, "Yes, Your Majesty." And the king would nod and move down the line. அரசர் அரசவைக்கு வர்றாரு. அங்கே தொட்டிகளில் இருக்கிற எல்லா பயிர்களையும் பார்க்குறாரு. பார்த்து கொஞ்சம் புன்னகை செய்கிறாரு. ஒவ்வொருத்தையுமே பார்த்து, நான் கொடுத்த விதையிலிருந்து தான் இந்த செடிகள்லாம் வளர்ந்ததா அப்படின்னு கேட்குறாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து, ஆமாம் அரசரே, நீங்கள் கொடுத்த இந்த விதையிலிருந்து தான் இந்த செடிகள்லாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு எல்லோரும் சேர்ந்து சொல்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் கேட்டுட்டு தலையசைச்சிட்டு அப்படியே வர்றாரு. வந்து கடைசியாக உள்ள ஆனியை பார்க்குறாரு. பார்த்து புன்னகைக்கிறாரு. The king finally got to the last one, Annie. The girl was shaking. The fear that the king might have thrown her into prison for wasting his precious seeds. "What did you do with the seeds I gave you?" the king asked. கடைசியாக நிற்கிற ஆனியை பார்க்குறார் அரசர். அவள் ரொம்ப நடுங்கிக்கிட்டே இருக்கா. அரசர் கொடுத்த அந்த விதையை பூரா நாம் வீணாக்கிட்டோம், அதனால் நம்மளை ஜெயிலில் போட்டுருவாங்களோ அப்படின்ற நினைப்போட நடுக்கத்தில் நிற்கிறாவ. அரசர் அவளை பார்த்து கேட்குறாரு, நான் கொடுத்த விதைகளெல்லாம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. "Your Majesty, I planted them and cared for them every day. I am sorry, but they failed to sprout," Annie said. She hung her head in shame. "Boo!" jeered the crowd. ஆனி என்ன சொல்கிறான்னா, மாண்புமிகு அரசரே, நான் என்னுடைய விதைகளை எல்லாமே நல்லா கவனித்தேன், டெய்லி தண்ணி ஊற்றினேன், ஆனால் அது விளையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கத்தோட தலையை கவுத்துக்கிறான். கூட்டத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து கேலி பண்ணுறாங்க, பூ அப்படின்னு. அப்போ அரசர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போமா. But the king raised his hands and signaled for silence. Then he said, "Dear people, behold my heir, the next leader of our kingdom." The people were confused. "Why that girl? How can she be the right choice?" அரசர் கேலி பண்ணின கூட்டத்தை பூரா அமைதிப்படுத்திட்டு கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, இந்த பொண்ணு தான் நம்ம சிம்மாசனத்தில் உட்கார போகிற சிறுமி அப்படிங்கிறத சொல்கிறாரு. எல்லா கூட்டத்துக்குமே ஒரே குழப்பமாயிருது. எதுக்காக அந்த பொண்ணை சிம்மாசனத்தில் உட்கார வைக்கணும், அவள் எந்த ஒரு விதையுமே வளர்க்கலையே அப்படின்ட்டு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அரசர் தன்னுடைய வாரிசாக அந்த சிறுமியை நியமித்த உடனே கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே அது எப்படி அவர் ரைட் சாய்ஸாக இருக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். The king took his place on his throne with Annie by his side and said, "I gave each of them 7 seeds. This test was not for growing wheat. It was a test of character, a test of honesty. If a leader must have one quality, it must be that he or she should be honest. People should be able to trust the leader. Once this girl passed the test, I gave boiled seeds, and boiled seeds
cannot grow. அரசர் ஆனியை கூப்பிட்டு பக்கத்தில் உள்ள சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான்னா, எல்லாருக்கும் நான் 7 விதைகளை கொடுத்தேன். இந்த 7 விதைகளையுமே நீங்கள் வளர்க்கணுங்கிறதுக்காக நான் கொடுக்கல, உங்களுடைய கேரக்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் கொடுத்தேன். இந்த டெஸ்ட்டில் ஆனி பாஸ் ஆகிருக்கா. ஏன்னா நான் கொடுத்த விதைகள் எல்லாமே வேக வைக்கப்பட்ட விதைகள். வேக வைக்கப்பட்ட விதைகள் ஒருபோதும் முளைக்காது. நான் என்னுடைய சிம்மாசனத்துக்கு வாரிசாக தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர் நேர்மையானவராக இருக்கணும், எல்லாரும் நம்பக்கூடிய தலைவராக இருக்கணும். அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த வேக வைக்கப்பட்ட விதைகளை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு அரசர் சொல்கிறாரு. அதனால் இந்த தேர்வில் இந்த சிறுமி தான் தேறி இருக்கா. அதனால் என்னுடைய வாரிசாக இந்த அரண்மனைக்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சிறுமி ஆனி அப்படிங்கிறத எல்லாருக்கும் அறிவிக்கிறாரு. இப்போ பாடத்துக்கு பின்னாடி உள்ள பயிற்சியை பார்ப்போம். க்ளோசரி கொடுத்துருக்காங்க, அதில் உள்ள வார்த்தைகள்லாம் என்னென்னங்கிறத பார்ப்போம். கிங்டம், எ ரீஜியன் ரூல்டு பை எ கிங். கிங்டம்னா அரசர் ஆட்சி செய்கிற அரசாங்கம். ஃப்ளரிஷ்டு, டெவலப்ட் இன் எ ஹெல்தி வே. மலர்ந்தது. ரிவியர்டு, ரெஸ்பெக்டட், மரியாதைக்குரிய. ஏஜிங், கெட்டிங் ஓல்டு, வயதான. அடாப்ட், லீகலி டேக் அண்ட் பிரிங் அப், சட்டபூர்வமாக தத்தெடுக்கிறது. லீடர், ஹெட், தலைவர். நர்ச்சர், கேர், ப்ரொடெக்ட் அண்ட் க்ரோ, வளர்ப்பு. ஆன்சியஸ், ஈகர், ஆர்வமுடன். டெஸ்டினி, ஃபேட், விதி. பிஹோல்டு, சி, பார்த்தல். இப்போ நம்ம பாடத்துக்கு பின்னாடி உள்ள பயிற்சிகள் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் பார்ப்போமா. முதல்ல, த கிங்டம் வாஸ் சிச்சுவேட்டட் இன் த ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் டேஷ். ஏ கொல்லிமலை, பி சிறுமலை, சி ஆனைமலை. இதுக்குள்ள ஆன்சர் சியில் கொடுத்துருக்காங்க, ஆனைமலை. இப்போ செகண்ட் ஒன் பார்ப்போமா. த கிங் லுக்ட் ஃபார் எ டேஷ். ஏ மினிஸ்டர், பி லீடர், சி கிரேட் சோல்ஜர். இதுக்குள்ள ஆன்சர் பியில் உள்ள லீடர். அடுத்ததா தேர்ட் ஒன் பார்ப்போமா. த கிங் கேவ் டஸ் சீட்ஸ். ஏ 5, பி 6, சி 7. ஆன்சர் வந்து சியில் கொடுத்துருக்காங்க, 7. அடுத்ததா ஃபோர்த் ஒன் பார்ப்போமா. இன் ரியல் த டெஸ்ட் இஸ் ஃபார் டேஷ். ஏ டெஸ்டிங் ஹானஸ்டி, பி க்ரோயிங் வீட், சி க்ரோயிங் பேடி. இதுக்குள்ள ஆன்சர் ஏ டெஸ்டிங் ஹானஸ்டி. இந்த பயிற்சியை முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பயிற்சியை பார்ப்போம். ரீட் த ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். த கிங் ஷவுட்டட் அட் ஆனி. அரசர் ஆனி மேலே கோபப்பட்டார். அப்போ அது ஃபால்ஸ். அடுத்ததான், ஆனி க்ரூ த சீட் வெல். ஆனி அந்த விதையை நல்லா வளர்த்துருந்தா. அப்போ அது ஃபால்ஸ் தானே, அப்போ ஃபால்ஸ். தேர்ட் ஒன், ஆனி வேல்யூட் ஹானஸ்டி. ஆனி அவளுடைய நேர்மைக்காக மதிக்கப்பட்டாள். அப்போ இது ட்ரூ. இப்போ அடுத்த பயிற்சியை பார்ப்போம். ஆன்சர் த கொஷன்ஸ். ஹவு லாங் டிட் த காம்படிஷன் டேக் டு ரீச் த ஃபைனல்? த காம்படிஷன் டுக் நியர்லி 6 months டு ரீச் த ஃபைனல். அதாவது போட்டி 6 மாத காலமாக நீடித்து இருந்தது. அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஒய் டிட் த கிங் வாண்ட் எ லீடர் ஹூ நோஸ் டு க்ரோ எ பிளான்ட்? எதற்காக அரசர் விதைகளை விதைக்க சொல்லி ஒரு போட்டி வச்சார்? இதற்கான பதில், த கிங் வாண்டட் எ லீடர் ஹூ நியூ டு grow a plant because his kingdom depended on agriculture. Did the seeds given to Annie sprout? Why? The answer is no. The seeds given to Annie did not sprout because they were boiled seeds which cannot grow. ஆனிக்கு கொடுக்கப்பட்ட விதைகள் முளைத்ததா? பதில்
முளைக்கவில்லை, ஏனென்றால் அவை வேக வைக்கப்பட்ட கோதுமை விதைகள். What did Annie's parents teach her? The answer is Annie's parents taught her the value of honesty. ஆனிக்கு அவளுடைய பெற்றோர் என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்க? பதில், ஆனிக்கு அவளுடைய பெற்றோர் நேர்மையை பற்றி சொல்லி கொடுத்துருந்தாங்க. Do you think Annie will be a good leader? Why? Yes, Annie will be a good leader because of her honesty. ஆனி தகுதியானவளா? ஆம், அவள் நேர்மையானவள். அடுத்த பயிற்சியை பார்ப்போம். Let us learn some more sounds. Dogs bark, horses neigh, donkeys bray, rabbits squeak, pigs grunt, cats mew, bees hum, ducks quack, owls hoot, frogs croak, sparrows chirp, cocks crow. இதில் டாக்ஸ், ஹார்சஸ், கழுதைகள், முயல்கள், அந்த மாதிரி விலங்குகளுடைய ஒலிகளையும் பறவைகளுடைய ஒலிகளையும் எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் நல்லா படித்து மனப்பாடம் பண்ணணும், மனசில் பதிய வைக்கணும். ஒவ்வொரு ஒலிகளையும் என்னென்ன வார்த்தைகளில் சொல்கிறோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை அடிக்கடி படித்து நீங்கள் மனசில் பதிய வைங்க. இப்போ அடுத்ததாக என்ன பயிற்சின்னு பார்ப்போம். அடுத்ததாக கொடுக்கப்பட்ட பயிற்சி இந்த ஒலிகள் சம்மந்தப்பட்டது. நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேட்ச் த அனிமல்ஸ் வித் தேர் சவுண்ட்ஸ். இதில் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க, கேட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் எப்படி ஒலிக்குது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். முதல்ல ஹார்ஸுக்கு நீ, அடுத்ததாக கேட்டுக்கு மியூ, அடுத்ததாக பீக்கு ஹம், அடுத்ததாக ஃப்ராகுக்கு க்ரோக், அடுத்தது டாங்கிக்கு பிரே. ஏற்கனவே இங்கே டாக்கு பார்க்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம அதை விட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே நம்ம மேட்ச் பண்ணி ஒரு லைன் வரையணும். இதை நீங்கள் உங்களோட புத்தகத்தில் அந்த லைன் போட்டு நீங்கள் இந்த பயிற்சியை முடிங்க. அடுத்த பயிற்சி என்னென்னு பார்ப்போமா? வாட் வி சே. இங்கே ஒரு வாத்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி கத்தும்? ஐ ஆம் ஏ டக், ஐ குவாக் அப்படின்னு அந்த வாத்து சொல்லுது. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்ததாக ஒரு முயல் கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் ஏ ரேபிட், ஐ ஸ்குவீக் அப்படின்னு அந்த முயல் சொல்கிறதா நம்ம எழுதணும். அதுக்கடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். அடுத்ததாக ஒரு ஷீப் கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் ஏ ஷீப், ஐ பா அல்லது ப்ளீட். செம்மறி ஆட்டுக்கு பா அப்படின்னு சொல்லலாம், சாதாரண ஆட்டுக்கு ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம், ரெண்டுமே சொல்லலாம். அடுத்ததாக ஒரு பன்றி கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் ஏ பிக், ஐ கிரண்ட். அதாவது நான் பன்றி, நான் இதே மாதிரி சத்தம் போடுவேன் அப்படின்னு சொல்லுது. இந்த சவுண்ட்ஸை எல்லாமே நீங்கள் அப்படி எழுதணும், அதனுடைய பெயரை எழுதணும். அடுத்த கீழ்கோட்டில் அதனுடைய சவுண்ட்ஸை நீங்கள் எழுதணும். அடுத்ததாக ஒரு சேவல் கொடுத்துருக்காங்க. ஐ ஆம் ஏ காக், ஐ க்ரோ அப்படின்ற சவுண்டை எழுதணும் நீங்கள். பயிற்சிகள் முடிஞ்சிருச்சு. நன்றி குழந்தைகளே, வணக்கம்.